ஆல்ரெடி 5 ரவுண்டு போயிடுச்சு. இது 6வது ரவுண்டு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி ஒரு நாள் என்னை ஃப்ரீயாக விட்டுரு. சரிங்க சார். நாளைக்கு லாயர் பத்திரத்தோடு வருவார். நாளைக்கு யார் யாருக்கு எவ்வளோ என்னங்கிறத பார்த்து செட்டில் பண்ணிடு. போய் சரக்கு எடுத்துட்டு வா. மச்சான், இன்றைக்கி தான் ப்ரோக்ராமு. நான் இது வரைக்கும் எத்தனையோ வீட்டில் பூந்து விளையாடிருக்கேன். ஆனால் இன்றைக்கி பண்ண போகிற சம்பவம் தான் மச்சான் என் வாழ்க்கையே மாற்ற போகுது. இன்னையிலேருந்து என் ஃபோன் ஒரு வாரத்துக்கு சுவிட்ச் ஆஃப். அதுமாரி நானே கூப்பிட்றேன், சரியா? நாளையிலேருந்து என் லைஃபே மாறப்போகுது மச்சான். என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்ட மாதிரி எப்படி எப்படியெல்லாமோ சொத்தை சேர்த்துட்டேன். அதனால் நான் செய்த பாவங்களே என்னை குற்ற உணர்ச்சியோடு வாழ வைக்கிது. என்ன ஒன்று செய்யலாம், நமக்கு தேவையான சொத்துக்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அனாதை ஆசிரமத்திற்கும் எழுதி கொடுத்துடலாம். வக்கீலுக்கு ஒரு ஃபோன் போட்டு கொடுப்பா. ஹலோ வக்கீல் சார். எங்கள் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க, பேசுங்க. என்கிட்ட இருக்கிற சொத்து மொத்தத்தையும் தமிழ்நாடு டெஸ்ட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணுங்க. இந்த ஆள் சம்பாரித்து வச்ச சொத்துக்கு ஃபுல்லாக வாரிசு கிடையாது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நமக்கு தான் வருங்கிற நம்பிக்கையோட இத்தனை நாளாக வந்தாலும் சூக்கு கீழே கிடக்கிற நாய் மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருந்தாலும் கவனிச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி இருக்கிற சொத்தையும் பொருளையும் தங்கையும் ஃபுல்லாக ஏதோ டெஸ்ட்டுக்கும் அனாதை ஆசிரமத்துக்கும் கொடுத்துட்டு போயிட்டா நான் நக்கிட்டா போகிறது. இது சரிப்பட்டு வராது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஆளை போட்டு தள்ளிட்டு இங்கே இருக்கிற பொருள் நகை பணம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் எங்கேயாவது கொடுத்துட்டு ஒரு மாதம் செத்த ஆளுக்கு போயிட்டானேன்னு சொல்லி இங்கேயே இருந்து ஒப்பாரி வச்சுட்டு நம்ம மேலே டவுட் வராத அளவுக்கு இந்த ஆளை முடிச்சு தள்ளிட்டு நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிற வேலையை பார்க்கணும். இன்னும் அதான் முக்கியம்.
சார் 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 வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே ஊரும் ஆறும் தூங்கும் போது பூவும் நிலவும் சாயும் போது கொலுசு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மையிருட்டு வேளையிலே கொலுசு சத்தம் மனச திருடியது. வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே வளவி சத்தம் இதயம் திருடியது. ஏய், இங்கே தான் நீ இருக்கேன்னு எனக்கு தெரியும். நீயே வெளியில் வந்துரு. நான் எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்னடா பண்ணுறீங்க? நீ தான் அவரை கொண்டுட்டீங்க வந்து இப்படி ஒளிஞ்சிருக்கியா? நான் இல்லை, இன்னொரு ஆள். யாரா? உன் பின்னால் பாரு. எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உங்கள் நோக்கம் தான் என்னோட நோக்கமும். நீங்கள் 2 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். நமக்குள்ள பிரச்சனை வேணாம். போலீஸாக இருக்கன்னு தான் பேர், ஆனால் எதுக்குமே லாய்க்கில்லை. உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் தான் கஷ்டப்படுறேன். அப்போவே எங்கள் அப்பா சொன்னார், நல்லா சம்பாதிக்கிற ஆம்பளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஆனால் நான் தான் கேட்கல, உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். இனிமேல் என்னால் உன் கூட வாழ முடியாது. நான் போகிறேன். நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போகிறேன். நீ இஷ்டப்படியே இரு. நீ உன் நேர்மையவே கட்டிட்டாழு. ஒரு திருடன் கூட திருடிட்டு வந்து தன் குடும்பத்தை நல்லா தான் பார்த்துக்குவான். ஆனால் நீ போலீஸாக இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. போலீஸ் வேலையை கட்டிக்கோ, இந்த நேர்மையை வச்சு வாழு. நானும் என் குழந்தைங்களும் போகிறோம். பாய். ஹலோ, சொல்கிறா? ஏய் மச்சான், என்ன பண்ற? டேய், ஹவுஸ் ஓனருக்கு எனக்கு பழையபடியே சண்டையாயிருச்சு. ஆமாண்டா, இனி நான் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லை. எனக்கு தயவு செஞ்சு உங்கள் ஏரியா சைடு ஏதாவது ரெண்ட்டுக்கு பார்த்து சொல்லு, நல்ல வீடா. என்ன பண்ணுறது, சொந்த வீடு வாங்குற வரையும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். எவனாவது என்னை மாதிரி இல்லாதவனுக்கு தானம் பண்ணால் நல்லா தான் இருக்கும். என்னடா வளர்ற? வளரலடா, உண்மையாகவே. உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, நம்ம அந்த பிவிஜி ஓனர் இருக்கான்ல வெங்கடேஷ், அவனோட சொத்து எல்லாத்தையும் ஏதோ ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்க போகிறான் நான் நாளைக்கு. ஆமாண்டா, ஆமாம். இது நான் ப்ரெஸ்ஸில் இருக்கனால எனக்கு தெரியும். இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியாது. நீ எதுவும் சொல்லிடாத யார்ட்டையும். ஓகேடா, எனக்கு வீடு பார்த்து சொல்லு. அந்த ஆள் கோடீஸ்வரனாச்சே. அந்த ஆளோட சொத்தை உட்காந்துனாலே 10 தலைமுறைக்கு உட்காந்திங்களா. நாளைக்கு காலையில் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வைக்க போகிறா. அப்படி அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பாதி எடுக்கக்கூடாது? டாய், நீ போலீஸ்டா, இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. பணம் ஒருத்தர் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றண்டா. கரெக்டா? ஏண்டா, நான் கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக பிளான் பண்ணி இங்கே இருக்கிற சிசிடிவியெல்லாம் ஹேக் பண்ணி திருடலான்னு பிளான் பண்ணால் நீங்கள் நோகாமல் வந்து திருடிட்டு போயிடுவீங்க. நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஏண்டா, ஒரு மாதமாக காத்து இருந்து கஷ்டப்பட்டு செவரெல்லாம் ஏறி வச்சு வந்தால் நீங்கள் அசால்ட்டாக அஸ்து போகலாம் பார்க்குறீங்க. ஹே,
நீங்கள் பண்ணதெல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்டா. எவ்வளோ பிளான் பண்ணி இந்த ஏரியாவில் இருக்க சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன். உங்களோட அதிக எஃபர்ட் நான் தான் போட்டிருக்கேன். அந்த பணம் மொத்தம் எனக்கு தான். சரி, ஓகே. நீ சொன்ன மாதிரி நம்ம 3 பேரும் ஒரே நோக்கத்துக்கு தான் வந்தோம். நமக்கு தேவை பணம். இப்போதைக்கு இங்கே இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் 3 பேர் சேர்ந்து எடுத்துகிட்டு பிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். அழகான அழகான ஏய், உங்கள் திட்டம் ரொம்ப நல்லா இருக்குடா. அதுக்கு 3 பேர் உயிரோடு இருந்தால் தானடா. என் மாதிரி ஒரு துரோகியை நான் பார்த்ததே இல்லைடா. கூடவே இருந்து முதல்ல குத்திட்டியாடா. மொத்த சாவிடா. திருடி தானே வந்த, போ திருடிட்டு போ. உன்னை ஒன்றும் பண்ணல. யாரையும் நம்பினேன், எல்லாம் என் முதல்ல குத்திட்டாங்க. ஹலோ சார், நான் உங்களோட பணத்தில் பேராசை பிடிச்சவன். இங்கே இருக்கிற மொத்த பணமும் எனக்கு தான் வேணும். இங்கே இருக்கிற மொத்த பொருளும் சாவு. கர்மத்தின் சித்தாந்தத்தை கூறுகிறேன் கேள் சகி. நற்செயலானது மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும். ஆனால் கெடு செயல் படுகொடியில் தள்ள மற்றொரு கெடு செயலுக்கு தான் வழிவகுக்கும். அக்காரணத்தால் தான் தவறான வழியில் செல்லும் ஒருவர் நரகத்தை சென்றடைகிறார்.